ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ரீல் பண்ணிட்டு எல்லாரும் செல்ஃப் டயக்னாசிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஐயோ எனக்கு ஓசிடி இருக்குமோ, ஓ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஸோ வெல்கம் மேம், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. தேங்க்யூ. அதாவது நிறைய சைக்காலஜிஸ்ட் எபிசோடு வந்து நிறைய ஒரு 2-3 பேரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில எபிசோட்ஸுமே இருக்கு. ஸோ எனக்கு வந்து நீங்கள வந்து இந்த மாதிரி ஒரு எபிசோட் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கேட்கறதுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு கேட்கலாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ மேம் வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு எபிசோட் நம்ம பேசலாம், கொஞ்சம் நார்மலைஸா ரியலிஸ்டிக்கா நிறைய விஷயம் பேசலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோடா இருக்கும். ஸோ வெல்கம் திவ்யா மேம். ஸோ மேம் வந்து சைக்காலஜிஸ்ட். ஸோ மேம் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் திவ்யா. நான் சென்னையில் இருக்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட். பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் இந்த சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். ஐ எம் அ சர்டிஃபைட் கிளினிக்கல் ட்ராமா ப்ரொஃபஷனல். அப்படின்னா வந்துட்டு சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு இருக்கிற பர்டிகுலரான அந்த ஒரு மொடாலிட்டியில் நான் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கேன். ஸோ டு டெல் அபவுட் மீ இன் டீட்டெயில், psychology is basically my passion, but initially when I chose my course, I didn't have like the psychology பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லாத போது நான் வேறு கோர்ஸ் படித்தேன். அண்ட் ஐ ஹேவ் ஆல்மோஸ்ட் லைக் 13 years of experience in IT. இந்த ஐடியில் இருக்கும்போது I had to talk with a lot of people. I have been closely dealing with HR department where I have to talk about work culture and how to manage toxic people, how to set your boundaries at work, how to choose your career, and working with stress in your office, as well as some people come to me to talk about their personal problems as well. So this was always been a part and parcel of my life. Immediately after completing my BSc graduation, I did a MSc in psychology, which was before my MBA. So then happened the 10 years of IT career. After that, for the past 3 years, I have been practicing psychology. So either thirumba full-time psychology career establish பண்றதுக்கு முன்னாடி I have been doing a lot of courses from various institutions and doing a lot of internships to know what is happening in the field currently. நான் சைல்ட் சைக்காலஜியில் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், கவுன்சிலிங் சைக்காலஜியில் சிம்பியோசிஸ்லேருந்து ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் ஹாப்பி ஸ்பேஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து மல்டிபிள் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அண்ட் பாஸ்ட் 3 இயர்ஸாக ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் ஃபுல் டைம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். எனக்குமே இது அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவ்வளோ டெக்னிக்கலாக அவ்வளோ இன்டெப்த்தாக நாங்கள் இது வரைக்கும் முன்னாடி பேசின எபிசோட்ஸ், நிறைய பேர் பேசி மீட் பண்ண எபிசோட்ஸ் வந்து எனக்கு இது என்னன்றது தெரியும், ஆனால் அவ்வளோ இன்டெப்த்தான்றது வந்து எனக்கு தெரியாது. ஸோ மேபி இந்த எபிசோட்ல வந்து அது கொஞ்சம் நம்ம இந்த ரியல் டைம் சினாரியோஸை வச்சு கூட பேசலாம். ஸோ வெல்கம் அகெயின் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் எப்படி சொல்றது, உங்களை பற்றி நீங்கள் வந்து எங்கள் எபிசோட்ல சொன்னதுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தான். ஸோ வெல்கம் அகெயின். ஸோ இது வந்து இப்போ நிறைய எபிசோட் நாங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா இது டேங்க்ராட்ஸோட ஒரு மெயின் மோட்டிவ்ன்றது இல்லாமல் ஒரு ஆசை ஒன்று இருந்தது. எப்படின்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஒரு ஃபீல்டுல வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி பேசணும். ஸோ இப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு எபிசோட் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் அப்ரோச் பண்ணி கேட்கும் போது அதுலேயே நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் இருந்தது. ஸோ இல்லைன்றது நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது எந்த விஷயத்துலன்னா அந்த பேமெண்ட் விஷயத்துல அப்படின்றதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ இப்போ ஒரு எபிசோட் பேசணும், ஒரு இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் ஒரு சில அந்த இன்ஃப்ளூயன்சஸ் கிட்டலாம் போய் கேட்கும்பொழுது இல்ல வி வில் டூ, அந்த மாதிரி பாட்காஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு, வி வில் டூ பட் யூ ஹேவ் டு பே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து கிளியர் அண்ட் குவிஸ்ட் அண்ட் கிளியரான்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து மானிட்டைசேஷன் கிடையாது, ஸோ இது வந்து எங்களால பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவோம். ஸோ இல்ல பரவாயில்ல, நான் வந்து இந்த எபிசோட் பண்றேன், உங்களுக்காக பண்றேன்னு சொல்லி பேசின ஒரு செட் ஆஃப் கெஸ்ட் வந்து தான் இந்த இது கண்டினியூஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து பேசுறது, இந்த மாதிரி பேசலாம்னு சொல்றது வந்து அந்த ஒரு இனிஷியேட்டிவ்மே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா
டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல பேசும்போது நிறைய லூப் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே கனெக்ட் ஆகும் தெரியுமா. ஆமா. ஒரு சில வேர்டு இவங்க சொல்லும் போது ஓகே இது இன்டர் கனெக்டிங் ஆகும். இப்போ இவங்க ஃபீல்ட்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சைக்காலஜிஸ்ட் பேசுறாங்கன்னா ரியல் லைஃப் எடுத்துட்டு வராங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் சொல்றோம் அப்படின்னா அதுல எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்ட் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் அப்படிதான் வந்து கொஞ்சம் பேச பேச எனக்கு அப்படிதான் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இதுக்கு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 2-3 டேஸ்ல அப்லோட் பண்றோம். ஸோ ஒரு எபிசோடு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல வந்து நாங்க கஷ்டப்பட்டு இது பண்ணோம் அப்படின்றது வந்து அதையும் சொன்னாங்க. அதை தாண்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு நிறைய கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கு. நாங்க கஷ்டப்படுறோம் எப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து நாங்க சேர்த்து வச்சுட்டு அதுல இருந்து தான் நாங்க வந்து பண்றோம். ஆனா எங்களோட பிரைமரி ப்ரொஃபஷன் வந்து வேற. ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் பேசும்போதுன்றது எங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். ஏன்னா எங்களுக்குமே வந்து இது செகண்டரியா தான் இருந்துட்டு இருக்கு. மேபி இது பிரைமரியா மாறுறது வந்து அது ஃபியூச்சர் இல்லைன்னா ஃபோர்த் கமிங் டேஸ்ல தான் அது எப்படின்றது தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. பிகாஸ் இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பீப்புளுக்கு அப்படிதான். பட் அட்லீஸ்ட் இப்போ வந்து டிஜிட்டல் எரானால அவங்களோட பேஷன் சைட்ல ஃபாலோ பண்றதுக்கு எனேபிள் பண்ணிருக்கு இந்த டிஜிட்டல் எரா. அதுதான் வந்து வி ஹாவ் டு தேங்க். எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஐடி ஜாப்லயோ இல்ல ஒரு பிபிஓஸ்லயோ இல்ல வேற ஏதோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாப்ல வந்து ஃபர்ஸ்ட் தே வில் ஜஸ்ட் ஜாயின். மேபி அந்த டைம்ல அவங்களுக்கு அது பிடிச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா போக போக தான் அவங்களோட பேஷன் இது இல்ல, அந்த ஜாப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காத போது தேல் ரியலைஸ். பட் அகெயின் நம்ம வந்து அவ்வளோ நாள் வந்து அந்த சேலரிக்கு நம்மளும் நம்ம ஃபேமிலியும் அடாப்ட் ஆயிருப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அஸ் டு இமீடியட்லி ஸ்விட்ச். ஸோ நான் சொல்றது, நான் நார்மலா சொல்றது அதுதான். இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பசங்க பாத்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூ ஸ்டார்ட் டூயிங் இட். பட் ஆனா என்ன அப்படின்னா ஒரு ஈவினிங் 1 hour ஒதுக்குங்க டான்ஸ் கிளாஸ் போறதுக்கு. இல்லைன்னா இப்போ நீங்க டான்ஸ் ஆல்ரெடி நல்லா தெரியும்னா மார்னிங் ஒரு டான்ஸ் கிளாஸ் எடுங்க. ஸோ யூ ஸ்டார்ட் மேனேஜிங் யுவர் பேஷன் ஸோ தட் நீங்க வந்து ஒர்க்ல ரொம்ப பர்ன் அவுட் ஆகாம இருப்பீங்க. எப்போ நம்ம வந்து இதுதான் நான் அடுத்து கேட்க வரணும். ஆமா, ஒரே நிமிஷம். இதுதான் நான் கேட்க வரணும்ன்றதே இருந்தேன். அங்க சுத்தி இங்க வந்துட்டோன்றதுக்காக காரணமே வந்து இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான் நான் வரணும். ஏன்னா பிரைமரியில வந்து அவங்கள அடி நடிப்பாங்க. அதுக்கு வந்து ஓகே நம்ம கொஞ்சம் இது வந்து பேஷனும் தாண்டி ஒரு பிடிக்கிற விஷயத்த நம்ம பண்ணணும்ன்றதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவ்வளவுதான், அது நம்மளோட மென்டல் ஹெல்த் பார்ட். இப்போ இதே நீங்க சொல்லுங்களேன், இப்போ என்னோட பிரைமரி ஜாப் இது யாருக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படின்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க வந்து இனிஷியல் டே அவங்களுக்கு வந்து சக்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் தே ஹாவ் டு ஸ்ட்ரகிள் ஹார்ட். என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க எடிட்டிங் ஃபீல்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சோ மெனி இயர்ஸ். அவங்களுக்கு வந்து கரெக்டான சேலரி இருக்காது, அவங்க வீட்டுக்கு காசு அனுப்ப முடியாது, அவங்க செலவுக்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அந்த பேஷனுங்கிற போது நம்ம வந்து அது எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் we are ready to take it பிகாஸ் அது நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறோம். இதே ஆண்டர்பிரினர்ஷிப், இப்ப நிறைய பேர் வந்து புதுசா வந்து தொழில் தொடங்குறாங்க, அதுக்கு எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பண்றாங்க. பட் இதே நம்ம பிடிக்காத விஷயத்துல இருக்கிறோம், நமக்கு வந்து அது இன்னுமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அந்த கெரியர் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சூழ்நிலை காரணமா அங்க இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட பேஷன்ல நம்மள வந்து மேபி ஒரு 1 hour வீக்லி ஒரு 2 hours அந்த மாதிரி வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கிறது, ஒரு கிளாஸோ இல்ல இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் பிரசன்ஸ்ல இல்லைன்னா வேற யாருக்காவது சொல்லி கொடுக்கறது மூலமா சம்திங், இல்லைன்னா பொறுமையா இப்பவே வந்து அதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணோம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம மென்டலா ரெடி ஆகும். ஓகே, நான் இவ்வளோ இதுக்காக சேவிங்ஸ் பண்ண போறேன் மந்த்லி. பை 3rd year ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் மை நியூ வெஞ்சர். பை 3rd year நான் இது பண்ணுவேன், அதுக்கு நான் இண்டிபெண்டா ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி அதுல இருக்கும்போது நம்ம எப்படினாலும் நம்மளோட டெஸ்டினேஷன் அங்கதான் போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மென்டலா ஒரு ரெடி ஆகும்போது கூட வில் பி லைக் லெஸ் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஏன்னா இது ஸ்டார்டிங்கே இதை ஏன் பேசணும்னு சொல்றதுக்கு, ஏன்னா இப்ப நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷன் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என்னோட பேஷனை ஃபாலோ பண்ணேன்னு சொன்னதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஏன்னா இதுவுமே வந்து இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்றதுல வந்து இதுவுமே இன்டர் கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப பேச போற டாபிக்கே நம்ம ஆல்ரெடி இது நம்ம நேற்று பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் இது வந்து நம்ம செல்ஃப் லவ் அப்படின்றது இல்லாம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஓரமா ஒதுக்கி வச்சு எப்படி அதை எடுத்துக்கலாம்னா, ஒரு பர்சன் இப்ப நானே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெய்லி லைஃப்ல வந்து நிறைய
கான்சிக்வன்சஸோ நிறைய அந்த தடங்கள் அந்த மாதிரி நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ம். நான் வந்து அதை வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இப்படி வந்து பார்க்கலாம், ஏன் இப்படி பார்க்க கூடாது, இப்படி பாருங்க அப்படின்னு சொல்ற பதில் தான் இப்ப நீங்க சொல்ல போற எபிசோட தான் அது இருக்கும். ஓகே. ஸோ இப்படிதான் இந்த எபிசோட் வந்து எனக்கு தெரிஞ்சு ம். இருக்கும். ஓகே. ஸோ நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ம். ஆஹ் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அதை நீங்க மாத்தலாமா இல்லையான்றது மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம், இப்போ அது சைக்காலஜிக்கலாகவும் விட்டுருங்க. ஸோ ஒரு எஃபர்ட் ஒன்று எடுக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு. இப்போ கடவுளை வந்து நம்பிட்டு அந்த எஃபர்ட் எடுங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ம். ஸோ நம்ம கடவுளை மட்டுமே நம்பக்கூடாது, நம்மளோட எஃபெக்ட் போடணும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. நம்ம அதை கன்சிடர் பண்ணோமா, இல்ல நம்ம வந்து ஒரு லைட்டா சுமாரா ஏதோ ஒன்று பண்ணிட்டு கடவுள் காப்பாற்றுவாருன்னு விட்டுருவோம்? ஓகே. ஸோ இது வந்து கடவுள் அப்படிங்கிற போது நிறைய பேர் வந்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கடவுள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பக்தி இருக்கு, ஒவ்வொரு கல்ச்சருக்குன்னு ஒவ்வொரு சில முறைப்பாடுகள் இருக்கு, ஒவ்வொரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்குள்ள இண்டிவிஜுவல் அது மாதிரி நம்பிக்கைகள் வந்து மாறும். சரிங்களா? ஒரு விஷயம் முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அகைன் இது என்னோட ஒப்பீனியன். சென்சிட்டிவா கடவுள் டாபிக்லாம் சொல்லியிருக்கீங்க. கடவுள் நம்புறது நம்பாதது உங்களோட விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பயங்கரமா இல்ல. ஓகேவா? நான் வந்து போறேன், இதை நான் பண்ண போறேன், என்ன இருந்தாலும் என்னோட அப்பா என் பின்னாடி வருவாங்க, என்ன இருந்தாலும் என்னோட தம்பியோ அண்ணனோ வந்து என் கூட நான் வந்து இதை ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் என் கூட நிப்பாங்க, நான் ஜெயிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் தான் தோணுவாங்க. கரெக்டா? சோ இது வந்து நம்ம அவளோட படிக்கிற காலத்துல இருக்கும். என்ன ஆனாலும் நம்ம அம்மா அப்பா நமக்காக கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுவாங்க, 10 டியூஷன்ல சேர்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தை படிச்சிருச்சுன்னா எல்லாமே மாறிடும் அப்படின்னு நிறைய அப்பா அம்மாவோட கனவுகள் அந்த இடத்துல இருக்கும். ஆனா இதே அந்த குழந்தை படிச்சு நல்லா பண்ணதுக்கு அப்புறமா நான் இதுல வேலைக்கு போறது இல்ல, நான் வேற ஏதோ பண்ண போறேன் அப்படிங்கும் போது அவங்களோட சப்போர்ட் கம்மியாயிடும். சோ நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது கரெக்டான சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கடவுளை நம்ம நினைச்சுக்கலாம் அப்படின்ற இட்ஸ் ஓகே. உங்களுக்கு அந்த பிலீஃப் கொடுக்குது, அந்த பிலீஃபை வச்சு நீங்க இன்னும் நல்லா வந்து செயல்பட போறீங்கன்னா தட்ஸ் குட். ஓகே. ஸோ அகைன் கடவுளையே நம்பிட்டு இருக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எக்ஸாம் நாளைக்கு இருக்கு, எதுவுமே படிக்கல, பிள்ளையார்ப்பா கடவுள் நான் வந்துட்டு காப்பாற்ற 10 தேங்காய் உடைச்சிடுறேன், என்ன இந்த சப்ஜெக்ட்ல வந்து நீ பாஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கஷ்டமான சப்ஜெக்ட் அதை நீங்க சுத்தமா படிக்காம போறீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, ஒண்ணும் நடக்காது. ஓகேங்களா? சோ இது வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறத விட உங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீங்க பண்றது கரெக்ட் தான், நான் இதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன். சோ இத மோர் சயின்டிபிக்கா இன்னொரு நிறைய தியரிஸ் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். 80-20 பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது நான் பேசணும். இது கரெக்டா இது எப்படின்னா இந்த எபிசோடு வந்து கடவுள் சொல்லி முடிச்சிடுறேன். சாரி ஃபார் இன்ட்ரஸ்ட். நோ ப்ராப்ளம், சொல்லுங்க சொல்லுங்க. சோ இது எப்படின்னா, ஏன் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தனே நான் இந்த டாபிக் டெய்லி லைஃப் என்றதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஏன் கடவுள் நான் எடுத்தேன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து சும்மா ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது என்ன வேணா நடக்கலாம், பாத்துக்கலாம், கடவுள் சாமி கும்பிட்டு போப்பா, இல்லப்பா ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காவது கும்பிட்டு போப்பா அப்படின்னு. அதெல்லாம் என்ன ஆக போகுது, கடைசியில வரும்போது ஆஃப்டர் 5 o'clock வந்து சாமியை கிட்ட உட்காந்து செஞ்சுட்டல இன்னைக்கு என்ன சுவாமியா செஞ்சுட்டல அப்படின்னு சொல்ற போதுதான் இந்த கேள்வி எனக்கு வந்தது. ஏன்னா சாமி கும்பிடுறாங்க அப்படின்றது வந்து செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்குள்ள வரும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஒரு திருப்திங்காக இப்போ நீங்க வீட்டுல இருக்க பெரியவங்களே கேட்கும் போது சாமி இருக்கு இல்லைன்றதுக்குள்ள நம்ம போகாம எதுக்குன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குப்பா அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துட்டு போற ஒரு செட் ஆஃப் ஜென்ரேஷன்ல இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு யங்ஸ்டர்ஸ் குள்ளவும் ஒரு மிடில் ஏஜ் குள்ளவும். ஸோ இதுதான் நான் சொல்ல வரணும் எதிர்பார்த்தேன். ஸோ கம்மிங் பேக் டு 80-20 ரூல், அதை நீங்க சொல்லிடுங்க. ஓகே. ஸோ ஜென்ரலாகவே ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அது எப்படி அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யோசிக்கலாம். பட் கண்டிப்பா நீங்க பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா உங்க சின்ன வயசுல ஒரு எக்ஸாம்ல இருந்து, இல்ல நீங்க பண்ற உங்களோட ஜாப்ல இருந்து, இல்ல நீங்க என்ன பண்ணாலும் அந்த யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் கண்டிப்பா அப்ளை ஆகிற மாதிரி தான் தெரியும். 80-20 பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து பெரிட்டோஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. 80% ஆஃப் ரிசல்ட் அவுட்கம்ஸ் என்ன வருதோ அது ஒரு 20% ஆஃப் காசஸ்ல இருந்து தான் வருது. ஓகே. நீங்க வந்து அந்த கடைசி 100% வரதுக்கு தான் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஸோ ஒரு அத்லீட் இருக்காங்க, அவங்க வந்து டாப் 1% ஆகணும். நான் வந்து அந்த 90-80 மார்க் வரைக்கும் எடுத்துருவேன். அந்த லாஸ்ட் 100 டச் பண்றதுக்கு தான் அந்த ஒரு ரொம்ப பெரிய எஃபர்ட் போடணும். மற்றது எல்லாத்துக்குமே
ஒரு 20% எஃபர்ட் போட்டாலே நமக்கு 80% ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான பிரின்சிபல். பட் இட் ஒர்க்ஸ் ஆல்சோ. தட் இஸ் ஹவ் ஐ எம் ஆல்சோ லைக் சீயிங் இன் மை லைஃப் அண்ட் ஆல்சோ இன் அதர்ஸ் லைஃப். ஒரு 80% நம்ம ஒரு 20% நம்ம எஃபர்ட் போட்டாலே நமக்கு ஒரு 80% ரிசல்ட் கிடைக்கும். பட் அந்த அந்த 80% நம்ம இருக்கணுமா இல்ல டாப் பர்சன்டேஜ், அதாவது 100% நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறது நம்மளோட ஈவன் மோர் பேஷனேட் எஃபர்ட், என்ன சொல்றது, ஒரு பலனை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்துல நம்ம செயல்படுறது, ஃபோக்கஸ்டா செயல்படுறதுனால அந்த டாப் பீப்புளுக்குள்ள நம்ம வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த கடவுள் கேள்விக்கு இங்கதான் முடியணும்ன்றது நான் இருந்தேன் 80-20 ரூல்குள்ளதான். ஏன் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு நான் அதுக்கு பதில் இல்ல, அதுக்கு நான் என்னோட ஒரு கருத்து மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ 80% உங்க எஃபர்ட்டை நீ போட்டுற, பாக்கி இருக்க 20% போட்டாதான் 100% கிடைக்கும். 80+20ன்றது அந்த 20ன்றது லக்காவும் இருக்கலாம், கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்டாவும் இருக்கலாம். இல்ல இது ஏதாச்சும் ரீடிஃபைன் பண்ணணுமா? ஆக்சுவலி லக்ன்ற கான்செப்ட் நம்ம அந்த என்ன சொல்றது, இட்ஸ் வெரி பிட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட். நம்ம நினைச்சுப்போம் இவன் இப்படிதான் இருந்தான், ஆனா எவ்வளவு லக்கு பாத்தியா அங்க போயிட்டான் அப்படின்னு நினைப்போம். நம்ம கூடவே படிச்சிருப்பாங்க, ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க, இப்ப பார்த்தா அப்ராட்ல இருப்பாங்க. லக்குப்பா இவனுக்குலாம், அவனுக்குலாம் ஒண்ணுமே இல்ல ஆனா அப்படின்னு நம்ம நினைப்போம். லக்குன்றத தாண்டி டைம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கரெக்டான டைம்ல கரெக்டான ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. இப்போ அவங்க அந்த இடத்துக்கு ரீச் பண்றதுக்கு எஃபோர்ட்டே இல்லாம நம்ம வீட்டுல சும்மா தூங்கிட்டு இருக்கணும், வாப்பா உனக்கு ஒரு ஃபாரின்ல ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு யாரும் கொடுக்க போறது கிடையாது. somehow somewhere you would have approached someone, யார்கிட்டயோ ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கலாம், இல்லனா சம்டைம்ஸ் பணம் கொடுத்து ஒரு வேலையில சேர்ந்திருக்கலாம், இல்லனா சும்மா ரேண்டமா அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணாம எப்பயோ ஒரு ஜாப் பண்ணி விட்டு இருந்திருக்கலாம், திடீர்னு அது கிளியரா இருந்திருக்கும். சி அது என்ன அப்படின்னா அதுக்கான ஒரு காஸ்ட் இல்லாம அந்த ஒரு எஃபெக்ட் வராது. கரெக்ட் அப்படின்றது this is my opinion. பட் லக்குன்றத நம்ம நம்ப முடியாது. லக்குக்கும் கடவுளுக்கும் மேபி கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. அதுதான் அந்த 20% வரலான்னு பார்த்து வேற ஒண்ணும் இல்ல. சரி, இது நம்ம இதுக்குள்ள உட்காந்தா நம்ம இதுக்குள்ள உட்காந்துட்டே இருப்போம். ஸோ we can talk in some scenarios அப்படின்ற மாதிரிதான் இந்த எபிசோட். இப்போ நான் காலையில ஒரு 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 ஃபைன் மார்னிங் ஒரு 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 5 o'clock அலாரம் வச்சுட்டு 5 o'clock எழுந்து அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிற மார்னிங் பர்சன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பர்சனா நான் இருந்து காலையில ஏதோ ஒரு வேலை ஒரு ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டியோ இல்ல ஒரு கேமோ ஏதோ ஒரு எக்ஸசைஸோ நான் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த வேலைக்குள்ள போகும்போது ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஸ்டார்டா இருக்கும் அந்த ஒரு டே. ஆனா அந்த டே அப்படியே ஆப்போசிட்டா மாறுச்சுன்ற போது சைக்கலாஜிக்கலா நமக்கு நிறைய விஷயம் தோணும். அது எங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங். ஸோ இப்ப ஓவர் திங்கிங்ன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப நான் இதை காலைல எழுந்துக்கிறேன், காலைல மேல 5 மணிக்கு எழுந்துக்க முடியாது, ஒரு 6 மணிக்கு எழுந்துட்டு எப்படி சொல்றது அப்படியே அறக்க பறக்க போய் ஆபீஸ்ல உட்காடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அந்த மைண்ட் என்ன தோணும்னா, இப்ப இந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம், என்ன ஆகும் இந்த டே, இதனாலதான் நம்ம லேட்டா எழுந்துட்டோம்ன்றதுனாலதான் இந்த ஃபீல்னஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ இது எல்லாருமே மீட் பண்ற இடம் ஓவர் திங்கிங்குள்ளதான் வரும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணலாமா இல்ல பண்றதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் இருக்கா? ஓகே, ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இதோட காசஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் அவாய்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம தாட்ஸ் ஆக்டிவாவே தான் இருக்கும், அப்படிதான் இருக்கு, ஓகேங்களா. பட் அப்படிதான் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ்ல இல்ல நிறைய டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. அவேர்னஸ், அப்புறம் கான்சியஸ் அவேக்கனிங், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம இப்போ மொமெண்ட்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறது, ஓகேவா. சரி, சராசரியா ஒருத்தருக்கு ஒரு நாள் 60,000 to 70,000 தாட்ஸ் வரும். பட் இதுல எல்லா தாட்ஸுமே யூஸ்ஃபுல்லானா கண்டிப்பா கிடையாது. இப்போ நீங்க யோசிக்கிறீங்கன்னா எதை பத்தி பெருசா யோசிப்போம்? ஒண்ணு நம்மளோட பாஸ்ட், நம்மளோட மெமரிஸா இருக்கும், அது சார்ந்த ஒரு விஷயங்கள். ஸோ
ஸோ நம்ம பாஸ்ட்டை பற்றி நம்ம யோசிக்கும் போது என்னெல்லாம் யோசிப்போம் அப்படின்னா, ஒருவேளை அப்படி நடந்திருக்க கூடாதோ, ஒருவேளை நான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கணுமோ, ஒருவேளை வந்துட்டு அவங்க இப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது ஒருவேளை மாறி இருந்தா, ஒருவேளை அந்த இடத்துல நான் இல்லைனா, ஒருவேளை இப்படி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாட் இஃப் திஸ் ஹஸ் நாட் ஹேப்பன் லைக் திஸ், வாட் இஃப் ஐ ரியாக்டட் இன் திஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே வந்து அகைன் நம்ம பாஸ்ட்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஓவர் அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். செகண்ட் வந்து ஃபியூச்சர். நம்ம ஒரு ஃபியூச்சருங்கிற ஒரு ட்ரீம்குள்ளவே இருப்போம். ஒரு கோல் ஏதோ ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதை எப்போ ரீச் பண்ண போறோம்னு ரொம்ப ஒரு ஆன்சைட்டியோட இருப்போம். ஓகே, ஸோ இதுல வந்து பாஸ்ட்டை பத்தி திங்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு விதமான ஃபியர் அந்த மாதிரி வரும். ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணும்போது பாஸ்ட்டுங்கிறத வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியரு, பிட்டர்னஸ், ஏதோ ஒரு ரெக்ரெட் அதெல்லாம் இருக்கும். ஃபியூச்சர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா லாட் ஆஃப் ஆன்சைட்டி, ஃபியர், ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம இது ரெண்டுத்துமே மேனேஜ் பண்ணி ப்ரெசென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படிதான் நம்மளுக்கு மென்டல் கிளாரிட்டி இருக்கும். அப்போதான் வந்து புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரும். நம்ம பண்ற ஜாப் வந்து நம்ம 100% ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். இது ரெண்டும் வந்து நார்மல் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சப்போ ஓகே நம்ம டெய்லியும் வந்து நினைக்கல, மைண்ட் ஆக்டிவா இல்லைன்னா நம்ம வந்து ஒரு டெட் பாடின்ற மாதிரி நம்ம நினைச்சிக்க கூடாது. ஸோ அதுவே வந்து ஒரு புதுசா இருக்கும். நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க திங்கே பண்ணாம உங்களால இருக்க முடியுமா? ஒரு 2 minutes ஜஸ்ட் நான் உட்காந்து திங்க் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்றது இருக்க முடியுமா உங்களால? இல்ல எப்படின்னா இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்கு, இதை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அடுத்து என்னென்ன அப்கமிங் ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்றத யோசிப்பேன். அந்த அதர் ஹேண்ட் இல்லைன்னா சாரி இப்போ அந்த அதர் ஹேண்ட் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடம், யாராச்சும் ஒரு பர்சனோ இல்ல நம்ம பண்ண ஒரு விஷயத்தையோ வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம இப்படி பேசிருக்கலாமோ, இப்படி பண்ணிருக்கலாமோ, அதே அந்த விஷயத்த ப்ரெஷர் பண்ணி அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதா எனக்கு அப்படியே ஓவர் திங்கிங்குள்ள நான் அப்படியே போய் விழுந்துரும். ஓகே, ஸோ ஓவர் திங்கிங்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் திங்கிங் இருக்கு. இன்ட்ரூசிவ் தாட்ஸ், இம்பல்சிவ் தாட்ஸ், ருமினேட்டிங், கேட்டஸ்ட்ரோஃபிக், இந்த மாதிரி வந்து நிறைய பிரிக்கிறாங்க சைக்காலஜிக்கலா. ஓகே, பட் ஓவர் திங்கிங்னு வரும்போதே கண்டிப்பா தட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆங்ஸைட்டி, சைல்ட்ஹுட் ட்ராமா, ஓசிடி, ஸ்ட்ரெஸ், டெப்ரெஷன் அண்ட் ரொம்ப இம்பல்சிவ் தாட்ஸ்லாம் இருக்கும்போது ஈவன் மூட் டிஸார்டர், பைபோலார் டிஸார்டர் கூட இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது கனெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் நான் மெயினா வந்து பாட்காஸ்ட் ஓகே சொன்னதே அதனாலதான். ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ரீல் பண்ணிட்டு எல்லாரும் செல்ஃப் டயக்னாசிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஐயோ எனக்கு ஓசிடி இருக்குமோ, ஓ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியா இருப்பாரோ, பிகாஸ் வந்து அந்த மாதிரி வந்து டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல இப்போ வந்து நிறைய பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னா, ஆங்கர் இஷ்யூஸ் இருந்தாலே வந்து கண்டிப்பா அவங்க நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கிறாங்க. ஷார்ட் டெம்பரா இருந்தா அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி, பட் டெம்பர் கேன் கம் ஃப்ரம் எனிதிங், ஈவன் ஃப்ரம் யுவர் டெய்லி ஜாப் ஸ்ட்ரெஸ் இருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஆங்கர் வந்து ஒரு ஹர்ட், சைல்ட்ஹுட்ல ஹர்ட், எனக்கு வந்து அந்த இடத்துல அப்போ என்னால கண்ட்ரோல் இல்லை எனக்கு, ஆனா நான் இப்போ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி அது என் கண்ட்ரோல் மீறி போகும்போது ஆங்கர் இஷ்யூஸ் வரும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து நான் திரும்ப தான் சொல்றேன், நீங்க செல்ஃப் டயக்னாசிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான். பட் இந்த மாதிரி இருக்கு, உங்களால உங்களோட தாட்ஸை மேனேஜே பண்ண முடியலன்னா கண்டிப்பா வந்து யூ ஷுட் அனலைஸ் அண்ட் ட்ரை டு டூ சம் மெடிடேஷன், ஒரு கிரவுண்டிங் ஆக்டிவிட்டி பண்றது, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, மேபி லைக் ஒரு டிராயிங் பண்றது, டான்ஸ் பண்றது. சரி நீங்களே சொல்லுங்களேன், நீங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுறீங்க, உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிச்ச பர்சன் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு எந்த தாட்ஸும் வராது, அந்த பிடிச்ச விஷயத்துல மட்டும் தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா வந்து ஒரு வேலை செய்யும் போதோ, ஒரு குக் பண்ணும் போதோ, இல்ல ஒரு ஈவன் சம்டைம்ஸ் இப்போ வந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது கூட யூ வில் திங்க் சம்திங், ஏதோ ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரி நம்ம தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா வந்து அது வந்து நார்மல் கிடையாது அந்த மாதிரி தாட்ஸ் வருது, which has to be addressed. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. ஆமா, இது எப்படி ரொம்ப யோசிக்காத. ஆனா நீங்க சொல்றபடி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் அப்படியே இப்ப இது யோசிக்கிறேன், டக்குன்னு வந்து ஓகே எனக்கு வேலை இருக்கு, நான் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் மூவ் ஆன் ஆகி போயிடுறேன். ஆனா மூவ் ஆன் ஆகி போனதுக்கு அப்புறமா இப்போ நான் அந்த ஒரு டே கான்செப்ட் சொன்னேன்ல, இப்போ நான் ஒரு மார்னிங் பர்சனா இருக்கிறேன், ஆனா ஏதாவது ஒரு டைம்ல அந்த மார்னிங் பர்சன்ற விஷயம் வந்து கட் ஆயிருச்சு, ஏன்னா நான் லேட்டா எழுந்துக்கிறதுனால. அப்படி எழுந்துக்கிறதுனால எனக்கு ஒரு சில விஷயம் போனதுக்கு அப்புறம் நான் ஓவர் திங்கிங்குள்ள போயிடுறேன். நான் லேட்டா எழுந்தனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லியே அதை திங்க் பண்ணியே நான் டெய்லி ரொட்டீனான ஒர்க்கை நான் பண்ணாம விட்டேன் அப்படின்னா
நான் வந்து எஸ்கலேஷனுக்குள்ள போய் உட்காந்துருவேன். ம் ஸோ இப்படிதான் வந்து ஒரு டெய்லி லைஃப்ன்ற பர்சன் வந்து இருக்கிற விஷயமா தான் இருக்கும். இப்போ அவன் எல்லாமே கரெக்டா இருப்பான். அதான் இப்போ எப்படி சொல்றது, இப்போ எல்லா செக்லிஸ்ட்லயுமே வந்து நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒண்ணுத்துல வந்து இன்டூ மார்க் போட்டோம் அப்படின்னா அந்த இன்டூ மார்க்கால தான் நமக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், இது ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு 1,00,00,000 கொடுக்குறாங்க, அப்படியே கேஷா, ஓகேவா? அதுல ஒரே ஒரு 2000 ருபீஸோ இல்ல 500 ருபீஸோ மட்டும் கிழிஞ்சிருக்கு, நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லி இல்ல எடுத்துப்பேன். வாங்கிப்பீங்க தானே? ஹியூமன்ஸோட டெண்டன்சி அப்படின்னா நெகட்டிவிட்டி பயஸ் ஒண்ணு. நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவா நடந்துச்சுன்னா நம்ம வந்து அதையே தான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் வைக்கணும். பேசிக்கலாவே நம்ம பிரெயின் பிசியாலஜி அப்படிதான். நம்ம வந்து நெகட்டிவிட்டியை தான் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி நெகட்டிவா திங்க் பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் நிறைய இருக்கும். ஸோ பாசிட்டிவிட்டி இஸ் சம்திங் வி ஹாவ் டு ட்ரெயின் அவர் பிரெயின். நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகேவா? ஸோ இந்த விஷயம் பாசிட்டிவா இருக்கும்போது அதுல ஒரு ஃபிளா இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கிறோம். பாருங்க, ஒரு டிஸ்கவுண்ட்ல வரும்போது ஒரு ட்ரெஸ்ல ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஓகே, 10,000 ட்ரெஸ் 2000 டிஸ்கவுண்ட், சின்ன டேமேஜ் தானே, பரவாயில்ல. இதே நீங்க வந்து டேமேஜ்னு நார்மலா பார்க்கும்போது யூ வுட் நாட் லைக் இட். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும்போது நீங்க எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல பார்க்கலாம். இன்னொன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஹியூமன் வந்து யூ ஆப்ரேட் ஃப்ரம் யுவர் ஈகோ. எவ்ரிபடி, ஓகே, எல்லாருக்குமே வந்து ஈகோன்ற ஒரு பாயிண்ட்ல தான் அவங்களோட ஆப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு அட்டானமி தேவைப்படும், நம்மளுக்கு ஒரு தனித்தன்மை தேவைப்படும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட மெமரிஸ், எல்லாருக்குமே வந்துட்டு நானா இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்மளால வந்து ஒரு அதே மாதிரி தப்பு அப்படிங்கறத வந்து நம்மளால சீக்கிரமா ஏத்துக்க முடியாது. ஒருத்தர் உங்களை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களால ஏத்துக்க முடியாது. மேபி அந்த குறை இருந்தாலும் இல்லைனாலும், கரெக்டா? நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணாலுமே ஐயோ தப்பு பண்ணா நமக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்கும்னா, சின்ன விஷயத்துல இருந்து தப்பு பண்ணா நம்மள தப்பானவன்னு யோசிச்சுப்பாங்க, இப்படிதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் தப்பு பண்ணா பனிஷ் பண்ணிருப்பாங்க, பயம் இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு குறைய வந்து நம்ம கிட்டயும் வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா எப்பயுமே ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனை தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி இந்த சொசைட்டி பழகுது. ஒரு சிப்லிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா நல்லா அம்மா அப்பாக்குள்ளேயே வந்துட்டு அம்மா அப்பாவே வந்துட்டு ஃபேவரட் சைல்டு இருப்பாங்க. நல்லா பண்றான், எனக்கு இந்த பையனை தான் பிடிக்கும், இந்த குழந்தைய தான் பிடிக்கும், இவனை விட இவன் வந்து கொஞ்சம் தத்தி. ஸோ நம்மள முதல்ல இருந்தே நமக்கு வந்து குறைகளும் ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ நமக்கு அந்த 1 hour நீங்க லேட்டா எந்திரிச்சாலும் உங்களோட அந்த நாள்ல நீங்க கண்டிப்பா ஃபுல்ஃபில்லா இருக்க முடியும். ஏன் 1 hour தான் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டா போயிட்டா 1 hour எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுங்க. யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சாய்ஸ். பட் நம்ம எங்க தப்பாயிடுமோ, நம்மள யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்ல நான் ஏதோ இதனால என்னால ஏதோ ஃபுல்லா என்னால என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னு நம்மளா நமக்கு ஏற்படுத்திக்கிற ஒரு ஆன்சைட்டி தான் இது. மத்தபடி நாட் எவ்ரி டே இஸ் பெர்ஃபெக்ட். உங்களோட பெர்ஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும், வேற ஒருத்தரோட பெர்ஃபெக்ட் இன்னொரு மாதிரி இருக்கும். நீங்க வந்துட்டு அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இதுக்கு வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்காம, ஆமா நான் இன்னைக்கு லேட்டா எழுந்துட்டேன், மேபி எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டிருக்கு, பட் ரெஸ்ட் ஆஃப் த டேவை நான் வந்து இன்னும் ப்ரொடக்டிவா வச்சுப்பேன், அது என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராம, தப்பு வந்துருமோன்ற யூ ஆர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஃபியர். அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு பிளேம் பண்ண ஒருத்தர் கிடைக்கணும். நீங்க லேட்டா எந்திரிச்சிருப்பீங்க, அன்னைக்குதான் பார்த்து ஏதோ டிராபிக் பட் எப்பவும் போலதான் இருந்திருக்கும். பட் யூ வில் திங்க் அன்னைக்குதான் டிராபிக் ஆகுது, அன்னைக்குதான் பைக் ரிப்பேர் ஆகுது, அன்னைக்குதான் என் போன் ஒர்க் ஆகல. ஸோ யூ திங்க் தட் இஸ் மோர் ஆஃப் த திங் இட்ஸ் யுவர் இமேஜினேஷன் மாதிரி தான் இருக்கும்.